எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெண்டர் கோகனட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாழ்க்கை, ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு காகம் ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு அதோடய வாழ்க்கை மேலே பெருசாக ஒரு நாட்டம் இல்லை. அதுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் ஒரு மரத்து மேலே உட்காந்துட்டு அதோடய வாழ்க்கையை நினச்சி அது அழுதுட்டு இருந்தது. அப்போ அந்த மரத்துக்கு கீழே ஒரு துறவி உட்காந்துருந்தார். அந்த காகத்தோட கண்ணீர் துறவி மேலே பட்டுச்சு. மேலே நிமிர்ந்து பார்த்தாரு. அந்த காகம் மேலே உட்காந்துருக்கிறத பார்த்து, என்ன உனக்கு கவலை, எதுக்கு நீ அழுதுட்டுருக்க அப்படின்னு அந்த துறவி கேட்குறாரு. அதற்கு அந்த காகம் சொல்லுது, என்னோடய நிறம் அதை நினச்சி எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக இருக்குது. எப்படி இருக்கேன், கருப்பாக இருக்கேன் பாருங்கள், எனக்கு என்னோடய நிறத்தை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு துறவி சொல்கிறாரு, நம்மளுக்கு இது கடவுளின் படைப்பு. இதை நம்மளுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழணுமே தவிர அதை ஒரு நெகட்டிவாக எடுக்கக்கூடாது அப்படின்னு துறவி சொல்கிறாரு. ஆனால் அந்த காகம் ஏற்றுக்க மாட்டேங்குது. சரி, இப்போ வேறு என்னவா மாறினா நீ சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த காகம் சொல்லுது, அன்னப்பறவையாக மாறினா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த துறவி சொல்கிறாரு, சரி நீ போய் அன்னப்பறவைக்கிட்ட பேசிட்டு வா, அதோட வாழ்க்கையில் அது சந்தோஷமாக இருக்கான்னு பாரு. அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு மந்திர சக்தி இருக்குது, அதை வச்சு உன்னை நான் அன்னப்பறவையாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த காகம் போது அன்னப்பறவையை பார்த்துட்டு சொல்லுது, நீ எவ்வளோ அழகாக இருக்கல்ல, உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக உன்னோட வாழ்க்கை நடந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்குறப்ப அந்த அன்னப்பறவை சொல்லுது, இல்லை, எனக்கும் என்னோடய வாழ்க்கை மேலே பெருசாக ஒரு நல்ல இது கிடையாது. ஏன்னா உலகத்தில் பல வண்ணங்கள் இருக்குது. ஆனால் கடவுள் பற்றியா என்னை வெறும் வெள்ளை நிறத்தில் என்னை படைச்சிருக்காரு. அதனால் எனக்கும் என் வாழ்க்கை அந்தளவுக்கு பிடிக்காம தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு அந்த காகம் பார்த்து, சரி அப்போ நீ எந்த பறவையாக மாறணும்னு நீ நினைக்கிற, உனக்கு வேறு எந்த பறவையை பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு கிளி ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அது நிறைய வண்ணங்களால் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த காகம் ஒரு கிளியை சந்திக்க போகுது. அந்த கிளியே கடவுள் உனக்கு நிறைய வண்ணங்கள் கொடுத்து உன்னை ரொம்ப அழகாக படைச்சிருக்காரு, நீ ரொம்ப உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குறப்ப கிளி சொல்லுது, இல்லை, கடவுள் என்னை அழகாக படைச்சிருக்காரு, நிறைய வண்ணங்கள் கொடுத்துருக்காரு, அதெல்லாம் உண்மைதான். அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னை எல்லாரும் ஒரு கூண்டில் அடைச்சி என்னை சுதந்திரமாக பறக்க விடாமல் பண்ணுறாங்க. என்னோடய வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படின்னு அது சொல்லுது. அப்போ உனக்கு வேறு யாரை பார்த்தா அவங்களோட அந்த மாதிரி மாறணும்னு நீ நினைப்பேன் அப்படின்னு கேட்குறப்போ கிளி சொல்லுது, நான் மயிலாக மாறணும்னு நினைக்கிறேன். மயில் எவ்வளோ அழகாக தோகை விரிச்சு ஆடுது, அதுக்கு எவ்வளோ எத்தனை ரசிகர்கள் இருக்காங்க, அதனால் மயிலாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். மயிலை பார்க்க போது மயில் ஒரு ஜூவில் ஒரு மிருக கண்காட்சி இதில் இருக்குது. அப்போ அங்கே போய் அந்த மயிலை பார்க்குறப்ப மயில் சொல்லுது, ஆமாம் நான் அழகாக தான் இருக்கேன், ஆனால் பார்த்தியா என்னை ஒரு கூடத்தில் அடைச்சி வச்சுருக்காங்க, எனக்கு அது பிடிக்கவே இல்லை, எனக்கு உன்ன மாதிரி தான் இருக்கணும், காகம் மாதிரி தான் இருக்கணும், நீ எவ்வளோ சுதந்திரமாக பறந்துக்கிட்டு வாழ்க்கையை நல்லா இன்பமாக அனுபவிக்கிற உன்னோட வாழ்க்கை தான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறப்ப தான் காகத்துக்கு தன்னோட வாழ்க்கை எவ்வளோ ஒரு அற்புதமானதுங்கிறது தெரியுது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நம்மக்கிட்ட இருக்கிற பல நன்மைகளை பார்க்காம மற்றவங்கக்கிட்ட இருக்கிற பல விஷயத்தை பார்த்து நம்மளுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையோடையே நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்காமையே வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் கடவுள் நம்மளுக்கு கொடுத்ததை சந்தோஷமாக வாழ்கிறவங்க தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர். நன்றி.